மேட்டூர் டேம் 1925 கட்டப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய டேம் அப்போ எப்படி கட்டினாங்க, அதோட வரலாறையும் அதோட சிறப்புகளையும் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி கட்டினாங்கிறதுக்கு முன்னாடி ஏன் கட்டினாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த டெல்டா பகுதிக்கு மொத்தமே ஒரு வாட்டர் பேங்காக இருந்ததே இந்த காவேரியார் தான். ஏன்னா விவசாயம், குடிநீர், நன்னீர் வசதி எல்லாத்துலேயுமே பங்கு பெற்றது காவேரி தான். காவேரியால் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் அந்த காவேரியால் பல தீமைகளையும் மக்கள் அடைஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. மழை எப்போ எப்படி பெய்யுங்கிறது யாராலையும் சொல்லவே முடியாது. மழை அதிகமாக பெஞ்சா வெள்ளப்பெருக்கு, மழை கம்மியாக பெஞ்சா பஞ்சம்னு மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்த சென்னை மாகாணத்துக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவங்க ஒரே முடிவாக இதுக்கு அணை கட்டுறதா ஒரே முடிவுன்னு முடிவுக்கு வராங்க. ஆனால் அணை கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. 1700 மீட்டர் நீளமும் 37 மீட்டர் உயரமும் கொண்ட அணையெல்லாம் காவேரிக்கு நடுவில் கட்டுறது சாத்தியமே கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயம் அது. அது மட்டும் கிடையாது, அப்போ இருந்த மைசூர் அரசாங்கத்தில் அனுமதி கேட்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. காவேரி பிரச்சனை இப்போ மட்டும் கிடையாது, அப்பையில இருந்தே தான் இருக்கு. அனுமதி கேட்டு பலமுறை அனுமதிகள் மறுக்கவும் பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கும் மேலேயும் அனுமதி மறுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அப்போ ஒரு வருஷத்துல ஏற்படக்கூடிய வெள்ள இழப்பீடுக்கு 30 லட்சம் இழப்பீடா கொடுத்துருங்கன்னு அப்ப இருந்த திருச்சி ஆட்சியர் மைசூர் மகாராஜருக்கு கடிதம் எழுதுறாரு. இதை பார்த்த மைசூர் மகாராஜர் 30 லட்சம்லாம் கொடுக்க முடியாதுங்கிறனால அனுமதியை வழங்கிறார். ஆனா அந்த அணை கட்ட வேண்டிய இடத்துல 33 கிராமங்கள் இருந்தனால அணை கட்டுறது ரொம்ப பிரச்சனையாவே இருந்திருக்கு. இவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துட்டு தான் அந்த அணையவே கட்டியிருக்காங்க. பிறந்து வளர்ந்த ஊரெல்லாம் விட்டுட்டு வேற இடத்துல போய் வாழுங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய வழி தெரியுமா? அங்க இருந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அவங்களோட தியாகம் தான் இப்போ நிறைய பேருக்கு தண்ணி சோறுன்னு போட்டுக்கிட்டு. அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட 4,80,00,000 ரூபாய் ஆகும் அணை கட்டுறதுக்கான செலவு அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் ஒத்துக்கிறாங்க அணை கட்டுறது. சீதாமலை, பாலமலைங்கிற 2 மலைகளை இணைச்சு கட்டக்கூடிய அணையோட வேலைகளும் தொடங்கப்படுது. அணை கட்டுறதுக்கான பொருட்கள் ஸ்காட்லாண்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க. மழை, புயல், வெள்ளம்னு 9 வருடமா கஷ்டப்பட்டு இந்த அணையை கட்டி முடிச்சிருக்காங்க. 1934 அணை பயன்பாட்டுக்கு வருது. பல லட்சம் ஏக்கர்களுக்கு நீர்ப்பாசனம், மின் உற்பத்தின்னு பல சிறப்புகளும் இருக்கு இந்த அணைக்கு. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை, ஆசியாவின் மிக நீளமான அணைன்னு இன்னொரு சிறப்பு இருக்கு. இப்போது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமா இருக்கு. நீங்க மேட்டூர் டேம் போயிருக்கலாம் இல்லையாங்கிறது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.